ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு வயது 59. எனக்கு 15 வருஷமாக சுகர் இருக்குது. எனக்கு சுகர் வந்து 300 இருக்குது. சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட எம்டி சமையல் போகும்போது 190 இருக்குது. அதனால் சாப்பாடு முறைகளை பற்றியும் இந்த சுகருடைய கண்ட்ரோல் பற்றி எனக்கு தெளிவாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரசாயன உரம் போட்ட அரிசி சாப்பிட்ற அத்தனை பேருக்குமே சக்கரை நோய் வந்துடும். ஏன்னு கேளுங்க, நிறைய சோறு போடுவாங்க. சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு 2 மணி நேரத்தில் பசி எடுத்துடும். கபகபகன்னு பசி எடுத்துடும். அப்போது என்னன்னே பிடிபடாது. அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாப்பாடு டைம் தான் சாப்பிட்ணும். அந்த பசியோடையே இருப்போம். நம்ம தேவைக்கு ரத்தத்துக்கு அந்த உடலுக்கு தேவையான ரத்த தேவைக்கு அந்த பசி எடுக்குது. இன்றைக்கி அதை சாப்பிட முடியாமல் போயிடும். அப்போ ரத்தம் குறைஞ்சி போகுது. ரத்தம் குறைஞ்சதுமே அந்த சுகர்னுடைய அளவு கூடுது. புரியுதுங்களா? கால் எரிச்சல்னா அந்த ரத்தம் இல்லைன்னு அர்த்தம். அந்த ரத்தம் பாதம் வரைக்கும் போகணும். அதானே உண்மை? இன்றைக்கி யாருக்காவது நம்ம சாப்பிட்ட ரத்தம் கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் மேலே வரைக்கும் போய் வருதா? உணவில் வந்து உப்பு அதிகம் சேர்ந்து நம்ம உடம்பு முழுக்க உப்பாக இருக்கிறதுனால ரத்தம் ஊறி தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் இல்லைன்னா தான் வந்து அந்த உடம்புல வலி வந்துடும், அரிப்பு இருக்கும், சில பேருக்கு எரிச்சல் இருக்கும், தீயிட்ட சுட்ட மாதிரி எரிச்சல் இருக்கும். அப்போ ரத்தம் போகலாட்டினாக்கா அடுத்து உங்களுக்கு அந்த இடம் வேலை செய்யாமல் போயிடும். நரம்புகள் எல்லாமே வேலை செய்யாட்டி அதை வந்து உங்களுக்கு தொடு உணர்ச்சி கிள்ளுனாலும் எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. அப்போ அந்த இடத்த வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து அதை ரத்த ஓட்டத்தை தலையிலேருந்து பாதம் வரைக்கும் போகிறதுக்கு உணவு முதல் கொண்டு அந்த ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்திடலாம். அதுக்கு நிறைய மூலிகைகளும் உணவுகளும் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்போ அந்த சர்க்கரையினுடைய அளவையும் குறைச்சிடலாம். ரத்த ஓட்டம் சீராக வர வச்சுட்டு அந்த வலியை போக்கிடலாம். நம்ம வெட்டி எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சர்க்கரையில் முதல்ல வந்து உணவும் நம்ம சாப்பிட்ற அதெல்லாம் கொஞ்சம் மூலிகையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வெட்டி எடுக்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. தினந்தோறும் 3 வேளையும் கறியே சாப்பிட்டா அதுக்கப்புறம் வாழவே முடியாது. நீங்கள் குக்கரில் சோறு வடித்த தண்ணி கீழே போயினா வேஸ்ட் ஆகிடும். மொத்தமாக ஊற்றி தான் சுகரை கொண்டு வந்துட்டீங்க. அந்த யூரியா வெளியில் போயிடும்ல, வடித்தோம்னா அதில் கொஞ்சம் வெளியில் போகும். நம்ம முன்னோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. இதை வடித்து தான் சாப்பிட்ணும். அதை வடித்தா அதில் கொஞ்சம் உப்பு வெளியே போகும், மீதியை சாப்பிடுங்க, அதில் கொஞ்சம் தப்பிக்கலாம். நீ அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. மொத்தமாக உள்ளே வச்சு குக்கர்லேயே வச்சு அப்படியே அள்ளி கொடுத்துருங்க. ஒரு இது வேஸ்ட் ஆகுது. அப்போது அதிக உப்பு அப்படியே போய் சேரும். உங்களுக்கு உப்பு அதிகமாக சேர்ந்தால் சர்க்கரை வந்துடும். சர்க்கரைன்ற ரத்தம் குறைபாடு. ரத்த குறைபாடு வந்துச்சுன்னா ஒரு நோயாக வரும். பாதம் எரியும், உடல் எரியும், கண் பார்வை குறையும், இடுப்பு வலிக்கும். ரத்தம் ஓடலன்னா ஆஸ்பத்திரி போனால் பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு 3 விரலை வெட்டிட்டாங்க. அவனுக்கு ஒரு தடுப்பூசி போடல, வலிக்கிற ஊசி போடல, எதுவுமே இல்லை. பேசிகிட்டே நாங்கள் நறுக்கு வெட்டி போடுறாங்க. அவனுக்கு வலிக்கே தெரில. ஆனால் அவ்வளோ நாள் அவனுக்கு அந்த காலில் விரலில் ஒட்டிக்கிட்டு இருந்ததை வெட்டி எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கால் வரைக்கும் வெட்டி எடுத்துட்டாங்க. அப்போது உணவை குறைக்க உங்களுக்கு ரத்தம் குறைஞ்சி போகும். உணவில் உப்பை குறைக்கணும். உப்புக்கு பதில் துவர்ப்பு. முந்தையெல்லாம் அறுசுவை உணவு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அறுசுவை உணவு யார் வீட்லையாவது இருக்குங்களா? துவர்ப்பு எதையாவது வைக்கிறோமா? முந்தைய துவர்ப்பு ஒரு தொக்கு வைப்பாங்க இல்லையா? தொக்கு துவர்ப்பாக வைப்பாங்க. மாங்காய் பிஞ்சில் தொக்கு வைப்பாங்க. சில இது துவர்ப்பாகவே இருக்கும். அந்த துவர்ப்பை நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. அந்த துவர்ப்பு எடுத்துக்கிட்டாலே சக்கரை நோய் தன்னால் சரியாயிடும். இந்த துவர்ப்பு எது இதில் இருக்குது? கொய்யா பிஞ்சில் இருக்குது. புரியுதுங்களா? கொய்யா பிஞ்சை நீங்கள் இடித்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சக்கரை கட்டுப்படும். வேளாங்காய் தெரியுங்களா? வேளாங்காய், ஆவாரம்பூ, அது ரெகுலராக நீங்கள் ஒரு ஸ்பூன் அந்த இருக்கு இல்லையா, அது வந்து சரக்கொன்றை. ஆவாரம்பூ அந்த மேலே இருக்கு. ஆவாரம்பூவை வந்து தினந்தோறும் நீ வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு பனை வெல்லம் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்கரை கட்டுப்படும். உடலை வந்து சுத்தம் பண்ணும், உடலை தங்கமாக்கும். ஆவாரம் பூ, ஆவாரையில் நிறைய வேலை பார்க்கலாம், நிறைய நல்ல செய்யும். குழந்தைகளுக்கெல்லாம் இது வந்து வயிற்றால் போதால் இந்த ஆவார அரிசி எடுத்து தாய்ப்பாலில் உரசி நாக்கில் தடவி விட்டோம்னா வயிற்றால் உரம் நின்றும். ஆவாரம் அரிசி எடுத்து அரைச்சி பாலில் கலந்து கண்ணில் விட்டால் கண்ணில் புரை வளருது நிற்கும். ஆவாரம் இலையை அரைச்சி கொஞ்சம் கோழி முட்டை பசையை கலந்து ஒடிஞ்ச இடத்துல தடவி தப்பையை வச்சு கட்டினோன்னா கை கூடிரும். சொல்லிகிட்டே போகலாம் ஆவாரையை.